ஹலோ மக்களே, பச்சை மிளகாவை வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை இந்த காம்பு எல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி குத்தி எடுக்க போகிறோம். அந்த எல்லா பச்சை மிளகாயிலையும் ஹோல் வர மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் காய வச்சுடுங்க. இந்த டைமில் நம்ம ஊறுகாய்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, கருவேப்பில்லை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சி வரும்போது நம்ம கடுகு, வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் கடுகு போட்டதை விட 2 அளவு அதிகமாக போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா பூண்டு போடுங்க. கொஞ்சமாக வதக்கிட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு கலர் மாறினாலே போதும். கலர் மாறி வரும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம குத்தி வச்சுருக்க மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதாவது எல்லாம் தனித்தனியாக கலர் மாதிரி தனித்தனியாக ஒரு மசாலா தனியாக ஒரு பொரியல் மாதிரி இருக்கும் பேசிக்காக. அந்த டைம் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம். முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே என்னென்னா, நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாகி கொஞ்சம் திக்னஸ் நல்லா கிடைக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட் 2 மினிட்ஸ் நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும். அது பார்த்தீங்கன்னா வெல்லம். இந்த வெல்லம் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா 2 வாரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை.